பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. மறந்துடக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க ஒருவேளை இன்னைக்கு தான் நீங்க புதுசா கூட பார்க்கலாம். ஏன்னா பல ஆண்டுகளாக அந்த நிகழ்ச்சி வந்தாலும் ஏற்ற வேளையில் தான் உங்கள் கண்ணில் படும். கர்த்தர் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பார்க்கணுன்னு கூட நினச்சிருக்க மாட்டீங்க. சேனல்களை திருப்பிட்டே வந்திருப்பீங்க. அப்போ இந்த சேனல் கண்ணில் பட்டிருக்கும். அப்படி நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் அல்லது எப்போது நான் பார்ப்பேன் என்று சொல்வீர்களானால் நீங்களும் ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. என்ன மறக்கக்கூடாது? உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து கையில் எடுத்து வைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். இப்போ உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து கையில் எடுத்து 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஒரு ராஜா ஆராயாமல் செய்த காரியத்தினால அவனுக்கு வந்த காரியத்தை இங்கே வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நாமளும் பாடுவோமா? எது கழுகிறாய் நீ ஏழை மாது நான் என்ன செய்வேன்? எது கழுகிறாய் நீ ஏழை மாது நான் என்ன செய்வேன்? கூடல் அடிக்கிறதோ பல குளிரும் போன்று கலையோ? கூதல் அடிக்கிறதோ பல குளிரும் போன்று கலையோ? எது கழுகிறாய் நீ ஏழை மாது நான் என்ன செய்வேன்? கூதல் அடிக்கிறதோ பல குளிரும் ஒரு கலையோ? தந்தைக்கு தச்சு வேலை என்ற தாயும் எளியவளே. தந்தைக்கு தச்சு வேலை பெற்ற தாயும் எளியவளே. இந்த மாசங்களத்தில் பல என்ன பெருமையுண்டோ? இந்த மாசங்களத்தில் பல என்ன பெருமையுண்டோ? எது கழுகிறாய் நீ ஏழை மாது நான் என்ன செய்வேன்? கூதல் அடிக்கிறதோ பல குளிரும் போன்று கலையோ? கூதல் அடிக்கிறதோ பல குளிரும் கலையோ? வாதுத தாலாட்டை கேட்ட மாமணியே உனக்கு. வாதுத தாலாட்டை கேட்ட மாமணியே உனக்கு. நான் பாடும் தாலாட்டை கேட்க நன்றாய் இருக்கலையோ? நான் பாடும் தாலாட்டை கேட்க நன்றாய் இருக்கலையோ? எது
ஒரு கல்லையோ முதல் அடிக்கிறதோ பல குளிரும் ஒரு கலையோ. எல்லாம் எடுத்துருப்பீங்க. இங்க வாசிக்க சொல்லட்டா 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. ஆகாப் மரணம் அடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். சரி. அகசியா சமாரியாவில் இருக்கிற வீட்டிலிருந்து தன்னுடைய மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து. நல்ல கவனிங்க, யாரு? ராஜா, ஒரு ராஜா. ஆனா கொஞ்சம் யோசனை வேண்டாமா? எதுல உட்காரணும்? சிம்மாசனத்தில் உட்கார்றவர்களுக்கு எங்க போய் உட்கார்ந்தான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆராய்ந்து பார்ப்பது ராஜாவுக்கு மேன்மை இல்லையா? இவனுக்கு உட்கார்றதுக்கு எப்படி சிங்காசனம்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதை விட்டுட்டு இவர் எங்கே போய் உட்கார்ந்தாராம்? கிராதியில். கிராதினா என்னது? சாதாரணமாக வீடுகளில் ஜன்னல் வைக்க வசதி இல்லாதவங்க சாதாரணமாக வைக்கிறது கிராதி. அப்படி ரெடிமேடாக இருக்கும், வாங்கிட்டு வந்து சொருவி வைக்கிறது கிராதி. இன்றைக்கி தான் காசு இருக்கவங்க கதவும் ஜன்னலும் ஒரே நிலையாக வைக்கிற மாதிரி பெரிய ராஜ நிலையெல்லாம் வைக்கிறாங்களே, அதை சொல்லலை. இல்லாத ஏழைகளுக்கு கதவு கூட இருக்காது. அதுக்கு கிராதினா அப்படி வெளிச்சம் வர்றதுக்கு காற்று வர்றதுக்காக ரொம்ப சீப்பாக வீடு கட்டுறதுக்கு செய்கிற ஒரு காரியம் கிராதி. அது மாதிரி மேலே மாடியில் அப்படி இந்த செவத்தில் ஒத்த செங்கல் வச்சு நூண்டாக கட்டியிருப்பான். அதில் போய் இவர் உட்கார்ந்தார். வாசிங்க. அகஸ்தியா, அதாவது அகஸ்தியா சமாரியாவில் இருக்கிற தன்னுடைய வீட்டில், ராஜா வீடு எவ்வளோலாம் இடம் இருக்கும்? இடம் இல்லையா? இடம் இல்லாதவன் தான் அப்படி போய் ஏதோ உட்காரோம். பஞ்சத்துக்கு வந்தால் அவசரத்துக்கு இன்னைக்கு போகிறோம், பெரிய ஆஃபீஸில் உள்ள டக்குன்னு போயிட முடியாது. வாசலில் இருக்கிற ஏதாவது ஒரு கல்லில் அங்கே திண்ணையில் ஒட்டு திண்ணையில் உட்காருவோம். இவனுக்கு என்ன, எல்லா இடமும் இருக்குது. ஆனால் கிராதியில் போய் என்ன செய்தார்? உட்கார்ந்து அதுலேருந்து அது வழியா உட்கார தெரியாமல் விழுந்து முட்டாள் ராஜா கீழே விழுந்து காயப்பட்டு என்னானா வியாதிப்பட்டு. இந்த வியாதி நீங்கி மரணத்துக்கு எதுவாக வியாதி இல்லை, ஆனால் வியாதிப்பட்டான். இவனுக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. நான் ராஜா வச்ச பொழைச்சிருவேனா, இந்த வியாதி நீங்கிருமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கல. என்ன பண்ணாரு? இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபுவிடத்திலே நீங்கள் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். ஏன் இஸ்ரவேல்ல தேவன் இல்லையா? நம்முடைய தேவன் யாரு? தேவனே என் நேசுவே உண்மையே நேசிக்கிறே. என் தேவனே என் நேசுவே உண்மையே தேடுகிறே. அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். ஆர்வமுடன் நாடுகிறேன். என் தேவனே என் நேசுவே உண்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் நேசுவே உண்மையே நேசிக்கிறேன். உலகம் எல்லாம் மாயை ஐயா, உம்மல் ஒன்றே மாறாதையா. உலகம் எல்லாம் மாயை ஐயா,
ஐயா உம்மன் புந்தி மாறாதையா என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே என் தேவனே என் இயேசுவே உம்மையே எனக்கு கண்வாருடைய கீழே விழுந்துட்டானே, சரி புத்தி கெட்டு தான் உட்காராம தெரியாம உட்காந்துட்டான். சரி அந்த தவறையாவது ஆராயம் செஞ்சுட்டான். இப்பவாது தன்னோடு இருக்கிறவர் இன்னாருங்கிறது அறிஞ்சிருந்தானா? இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபுடத்தில் போய் விசாரிச்சுட்டு வாங்கப்பா அப்படின்னு ஆட்கள் அனுப்புனான். வாசிங்க. அப்படியா? கர்த்தருடைய தூதன் அப்போ கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி நீ எழுந்து, நீ இப்ப எந்திரிச்சு போ, உட்கார்ந்து இருக்கீங்க, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜா ஆட்களுக்கு எதிர்ப்படப்போ இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூடத்துல போனீங்க. இது நிமித்தம். எது நிமித்தம்? இந்த முட்டாள்தனத்தின் நிமித்தம், இந்த அறியாமை நிமித்தம், இந்த ஆராய்ந்து பார்க்காதது நிமித்தம். எனக்கு கண்பானவளே, நீ ஏறின படுக்கையை விட்டு இறங்காம. ஆமா, இன்னைக்கு அப்படித்தான். நமக்குள்ளே இந்த புத்தி கிட்டதனா ஆராய்ந்து பார்க்க மாட்டோம். எவ்வளவோ நமக்கு தெரியும், ஆனாலும் ஆண்டவர் அறிஞ்சிருந்தும் வேற எங்கேயாவது ஓடிக்கிட்டு இருப்போம். நான் உங்களை சொல்லலை, ஓடுறவங்கள சொல்கிறேன். ஆண்டவர் அறிஞ்சிருப்பாங்க. அவர் யார் நமக்கு தெரியும். அவர் யார் நமக்கு தெரியாதா? நமக்கு யார் அவர்? எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். அதனால நமக்கு தெரியும். வல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை உன் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்கும். உன் வல்ல செயல் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே, நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே வல்லவரே ஆராதனை நானே உன் பரிகாரி. அவரே சொன்னாரு, எகிப்தியருக்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். ஆமென். எகிப்தியருக்கு என்னென்ன வியாதிலாம் வந்துச்சு? எரிபந்த கொப்பளம், அநேக வியாதிகள் வந்துச்சு. எகிப்தியருக்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்திராமத்தில் சொல்லியிருக்கிறார். ஆனா இந்த ராஜா அறியாதவன் நான் பரவாயில்ல, தெரிஞ்சவன். அதனால தான் சொல்றான், எக்ரோனுக்கு போங்கப்பா, அங்க இருக்கிற ஆள்கிட்ட போய் கேளுங்க, நான் அந்த வியாதி நீங்க எந்திரிச்சிருவேனா?
போய் கேட்டு வந்துருக்கீங்களா? கொஞ்சம் ஆட்கள் அனுப்புனா. கர்த்தர் பார்த்தாரு, அட பாவி, ஆராய்வது ராஜாவுக்கு மேன்மை இல்லையா? காரியத்தை ஆராய்வது ராஜாவுக்கு மேன்மை இல்லையா? சரி, முதல்ல தான் தவறு பண்ணிட்டா, இப்போவாது தேவனை நோக்கி, ஆண்டவரே நான் தெரியாமல் உட்காந்துட்டேன், கீழே விழுந்துட்டேன், புத்தி கெட்டு போயிட்டேன், கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுங்கன்னா பண்ணியிருக்க மாட்டாரா? ஓடி போயிட்டார். எங்கே போயிட்டாரு? எக்ரோன்னு இருக்கிற ஆட்கள் போகிறாங்க. அப்போ எலியாவுக்கு வார்த்தை வருது. கர்த்தருடைய தூதன் எழுப்பி சொல்றாரு, நீ எழுந்து போ, சமாரியாவில் போய் அந்த ராஜா ஆள் அனுப்பியிருக்கான், நீ அவங்கள்ட்ட போய் சொல்லு, இது நிமித்தம். ஏன்னா உனக்கு தெரிய வேண்டிய காரியம் தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, தெரிஞ்சிருந்தோம், ஆராய்ந்து பார்க்கல, அவருடைய வல்லமையை தெரிஞ்சிருந்தோம், அவருடைய மகத்துவத்தை தெரிஞ்சிருந்தோம், அவருடைய தெய்வத்துவத்தை தெரிஞ்சிருந்தோம். நீ எக்ரோனில் இருக்கிற பாகால் சமூகத்தில் விசாரிக்க ஆள் அனுப்புறிய, இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல். எவ்வளவு பெரிய சாபம்! சங்கீதம் 109:17 சொல்லுகிறது, சாபத்தை விரும்பினால் அது அவனுக்கு வரும், ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய் விலகி. இவன் சாபத்தை விரும்புறான், ஆசீர்வாதத்தை விரும்பல. அதனாலதான் கர்த்தர் நீ ஏறின படுக்கை விட்டு என்ன செய்ய மாட்டேன், இறங்க மாட்டேன். இன்னைக்கும் சொல்றேன், ஆண்டவர் அறிஞ்சிட்டு அவரை விட்டு எங்கே ஓடுறீங்க? நம்ம அநேக நேரங்களில் நமக்கு தெரியலை எங்கே ஓடுவோம், அவரை விட்டு எங்கே ஓடுறதுங்க? ஏன்னா நம்ம அநேக நேரங்களில் நம்ம எங்கே ஓடுறது தெரியாம, உம்மை விட்டு எங்கே ஓடுவே, உம்மை விட்டு எங்கே ஓடுவே, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, ஏசையா ஏசையா. என்னை நெருக்கி உன் கதமை கிள்ளி, உன்னும் பின்னும் என்னை நெருக்கி உன் கரம்பை கிள்ளி, உமக்கு மறைவா எங்கே போவே, உமக்கு எங்கே ஓடுவே, உமக்கு மறைவா எங்கே போவே, உம்மை விட்டு எங்கே ஓடுவே, நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவே, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, ஏசையா ஏசையா. இது தெரிஞ்சுட்டா போதுங்க. இது நிமித்தம் நீ ஏறின கட்டில விட்டு இறங்க மாட்டேன், போய் சொல்லுனார். வாசிங்க. சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களுடைய சொல் என்றால் அப்படியே எலியா போய் சொன்னான். அந்த ஆட்கள் திரும்பி வந்துட்டாங்க. இவன் கேட்டான், ஏன் திரும்பி வந்துட்டீங்க, என்னாச்சு? ஒருத்தன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்தார், அவர் சொன்னார், நீங்கள் இப்போ போனீங்க, உங்கள் ராஜா செத்தான், படுக்கை விட்டு என்ன செய்ய முடியாது, எழும்ப முடியாது, ஆகையினால நீங்கள் அங்கே போகாதீங்கன்ட்டாரு. உடனே பார்த்தான், கோபம், ஆராய்ஞ்சு பார்க்கல. தேவனுடைய மனுஷன் சொன்னதை ஆராய்ஞ்சு பார்க்காதனால அநேக தவறான காரியங்களை பண்ணினான், அநேகரை இழக்கவும் கொடுத்தான். என்ன தவறு பண்ணா வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். அடையாளம் கேட்கிறார். யார் சொன்னா அவங்ககிட்ட? அவன் எப்படி இருந்தான்? அதற்கு அவர்கள் அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றான். அப்பொழுது அவன் எலியாதான் என்று சொல்லி அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் 50 சேவை. அடுத்த முட்டாள்தனத்தை பாருங்க. தேவனுடைய மனுஷன் சொன்னது கூட இவனால
ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியலை. தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக என்ன செய்கிறான்? ஒரு தலைவனை 50 சேவகரை அனுப்பினான். அவன் போய் மலையில் உட்கார்ந்து இருக்கிற ஆளை பார்த்து, தேவனுடைய மனுஷனே, அவங்க சொல்ற வார்த்தையை கொஞ்சம் எனக்கு யோசிச்சு பார்த்தேன். கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறாங்க? தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார்னா. உடனே அவன் மேல உட்கார்ந்து சொன்னான், ஏய், நான் தேவனுடைய மனுஷரே, ஆனால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். அடுத்த நிமிஷம் என்ன நடந்துச்சு? அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும். சரி, இதோடையாவது திருந்து இருக்கலாம்ல. ராஜா ஆராய்ச்சி பார்க்கணும்ல, என்னடா 50 பேரை அனுப்புனேன், தலைவனும் போயிட்டான், இவனும் போயிட்டான், சும்மா இருக்கலாம்ல. நான் யாரு? மேட்டிமை. இன்னொரு தலைவனையும் 50 பேரையும் அனுப்புனான். அதை வாசிக்க. மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். அவர் போய் என்ன சொன்னாரு? இவர்கள் போய் இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, திரும்பவும் அப்படிதான் சொன்னார், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார். முதல்ல ராஜா அழைக்கிறார் வான்னா, இப்ப சொல்ல சீக்கிரமாய். என்ன சீக்கிரமா இவனும் போய் சேர்றதுக்கு. உடனே நான் தேவனுடைய மனுஷனே, ஆனால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உங்க கூட வந்த 50 பேரையும் பட்சிக்கட்டும் என்றான். உடனே அத்தனை பேர் என்ன செஞ்சான்? இறந்து போனான். சரி, அதோடையாவது விட்டுருக்கலாம்ல. இன்னொரு கூட்டத்தை அனுப்புறான். அவன் போய் கொஞ்சம் புத்தியுள்ள ஆளு. ஏன்னா இத்தனை பேர் சாவு கொடுத்து இந்த ஜீவன்லாம் வீணா போகணுமா அப்படின்ட்டு புத்தியா பேசினான். வாசிக்க பார்க்கலாம். திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்த போது எலியாவுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு அல்லேலூயா அவனை வேண்டிக் கொண்டு தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேருடைய பிராணனும் உமது பார்வைக்கு அருமையானபடியினாலே இருப்பதாக. இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின தலைவரையும் அவருடைய 50 பேரையும் பட்சித்து போட்டது. இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக என்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோட கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அந்த ராஜாவுக்கு பயப்படாதே, ஏன்னா நீ சொல்ல வேண்டியதை சொல்லுனார். அவன் போய் சொன்னா. அப்பொழுது அவன் ஏறின படுக்கையை விட்டு என்ன செய்யல? இறங்காம எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர்றதுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஏன்னா ஒரு நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து சேரணும்னா 4000 ரூபா தொலைக்காட்சி, ரெக்கார்டிங் பண்ணனா அதுக்கு தனியாக காசு இருக்கு. ஆக மொத்தம் 5000 வந்துடும். அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியில் வர்றது ஏதோ 1-2 தான் வச்சு தான் 2 சபை, 2 பேர் பார்வையற்ற மக்கள் சபை, திருநெல்வேலியில் ஒன்று, மதுரையில் ஒன்று, இதை நடத்தி வருகிறோம். எனக்கு அன்பானுள்ளே, நான் வெளிநாட்டில் போய் தேடலை, அங்கெங்கே வருமானு பார்க்கல, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி தான் இன்னைக்கு நிற்கிறேன். 32 வருஷங்களா. நீங்களும் இதற்காக ஜெயிங்க. திருநெல்வேலிலாம் வந்து பாருங்கள், அநேக பார்வையற்றவங்க உள்ளே தங்கி இருக்கிறாங்க. வயதானவங்களுக்கு ஒரு அறை இருக்குது, இன்னொரு அறை கட்டுறது கூட என்னால் முடியலை இன்னும். ஏன்? பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அவங்கள கூப்பிட்டு வர்றதுக்கே ஒரு வாரத்துக்கு 4000 ரூபா வேனுக்கு மட்டும் செலவழிக்கிறோம். எங்கெங்கோ கூட்டம் காட்டுறக்கா ஊரை தாண்டி 4 ஊருக்கு பஸ் விடுறாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு வேன் இருந்தால் போதும். பார்வையற்ற மக்களை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட்டம் திரும்பி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டால் போதும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்வை தெரியும், எல்லா ஊருக்கும் அவங்க போய்க்குவாங்க. நான் பஸ் ஸ்டாண்டில் விட்டால் போதும். இதற்காய் ஜெபியுங்கள். வர்றவங்கள நல்லா சாப்பிட வச்சு தான் அனுப்பணும். மதுரையில் ஒன்று, திருநெல்வேலியில் ஒன்று இருக்குது. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நல்ல உணவு கொடுக்க, உடை கொடுக்க, அவங்களுக்கு
சில உதவிகளை செய்ய கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை இதை குறித்து ஏதாவது எழுதி அனுப்பியிருக்கீங்களா? நான் யாருக்கும் கவர் போட்டு கட்டாயப்படுத்துறதில்லை. ஏன்னா கிறிஸ்மஸ் காலம் என்றாலே கொடுப்பது அநேகருக்கு தெரியும். நீங்களும் கர்த்தரால் ஏவப்பட்டால் தொடர்பு கொள்ளலாம். எப்படி தொடர்பு கொள்ள? இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் உதவி பண்ணுறோம் ஆனால் பில்லு வைக்கணுமே அப்படின்னீங்கன்னா 8438852500 இதில் நீங்கள் போடலாம். இது பர்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு இருக்கும். அது மட்டும் இல்லை, இல்லைங்க நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு தான் கொடுக்கணும், எனக்கு பில்லெல்லாம் வேண்டியது இல்லைங்க, சுவிசேஷ ஊழியம் நடந்தால் அது போதுங்க அப்படின்னு சிலர் வைராக்கியம் இருப்பீங்க. உங்களுக்காக சொல்லுகிறேன், 9442559772 ஃபோன்பேயில் பார்த்தீங்கன்னா பர்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷன் என்று இருக்கும். இதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் நீங்கள் காலை 10 மணிக்கு மேலே தாராளமாக சொல்லலாம். ஆலய ஆராதனையிலோ தொலைக்காட்சி ரெக்கார்டிங்கிலோ இருந்தால் ஒழிய நிச்சயமாக உடனே எடுத்து உங்களுக்கு பேசுவேன். காலையில் அடித்த ஐயோ எனக்கு எடுக்கலையேன்னு தயவு செய்து வருத்தப்படாதீங்க. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காய், ஒவ்வொரு குடும்பங்களுக்காய், ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்பவருக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகூர மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான பெரியோரை இழந்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை இழந்த பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ வியாதி படுக்கையில் வைத்துக்கொண்டு தன் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய், யூட்ரஸில் பிராபலத்தோட, இருதயத்தில் பிராபலத்தோட, நுரையீரல் பிராபலத்தோட, சுகர் பிரஷர்னால வேதனைப்படுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நிமிஷத்தில் கூட யாராவது எங்காவது படுத்த படுக்கையில் ஐயோ இவங்க எழுந்திரிச்சு பிழைப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். மரண தருவாயிலும் நீர் இரக்கம் செய்ய வல்லவர் உள்ளப்பா, அந்த வல்லமையை காண்பிய சுவாமி. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற ஒவ்வொரு மக்களையும் தேவ கிருபையினாலே ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.